Hi students, நம்ம வந்துட்டு chapter number 23 economic biology அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல பாத்தீங்கன்னா mushroom cultivation and hydroponics அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்தோம். So mushroom cultivationனா mushroomல என்னென்ன nutrients இருக்கு, it is rich in protein and dietary fiber னு பார்த்தோம். More 3000 species of mushroom இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். And அந்த mushroom cultivation இருக்கக்கூடிய major stages பார்த்தோம். First stage பாத்தீங்கன்னா composing, next stage பாத்தீங்கன்னா spanning, next பாத்தீங்கன்னா pinning, spawning அப்புறம் வந்துட்டு casing, அப்புறம் pinning, harvest and preservation. So major steps பார்த்தோம். So வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு அந்த mushrooms எப்படி வந்துட்டு preserve பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 type பார்த்தோம், 5 methods பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஹைட்ரோபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஏரோபோனிக்ஸ் அப்படின்னா என்ன, அக்வாபோனிக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏரோபோனிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 278ல இருக்கு ஏரோபோனிக்ஸ். The aeroponic system is the high-tech type of hydroponic gardening. ஸோ எப்படி ஹைட்ரோபோனிக்ஸ்ல நம்ம பண்ணோம், அந்த ஹைட்ரோபோனிக் கார்டனிங்ல ஒரு ஹைடெக் டைப் சிஸ்டம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது. The growth medium in this type is primarily air. ஸோ இதில் வந்துட்டு இந்த பிளான்ட்டோட growth medium என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரா வந்துட்டு இருக்கும். The root hang in the air and are misted with nutrient solution. ஸோ ரூட் வந்துட்டு அந்த பிளான்ட்டோட ரூட் வந்துட்டு எங்கே ஹேங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஏர் மூலயமா அதை ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஹேங் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நியூட்ரியன்ட் சொல்யூஷன் மிஸ்ட் வர மாதிரி அதிலிருந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி செட்டப் இருக்கும். The misting is usually done for every few minutes as roots will dry out rapidly if the misting cycles are interrupted. ஸோ அந்த மிஸ்டிங் ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ஃபியூ மினிட்ஸுக்கு ஒருக்கா நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகிடும். சில நேரத்தில் வந்துட்டு அந்த மிஸ்டிங் சைக்கிள் இன்டரப்ட் ஆகி அந்த ரூட் வந்துட்டு ட்ரை ஆகிடும். ஸோ அதனால கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கும். A timer controls the nutrient pump much like other types of hydroponic system, except that the aeroponic system needs a short cycle timer that runs the pump for a few seconds every couple of minutes. ஸோ வந்துட்டு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமர் இருக்கும். ஸோ அந்த டைமர் தான் வந்துட்டு அந்த நியூட்ரியன்ட் பம்ப் இருக்குது பாருங்கள், இந்த நியூட்ரியன்ட் பம்பை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது வந்துட்டு ஹைட்ரோபோனிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டைப் மாதிரியே, ஆனால் இந்த ஏரோபோனிக் சிஸ்டத்துக்கு என்ன வேணும்னா ஒரு ஷார்ட் சைக்கிள் டைமர் வேணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்துட்டு அந்த பம்ப் அந்த நியூட்ரியன்ட் பம்ப் வந்து பம்ப் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஏரோபோனிக்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாபோனிக்ஸ். ஸோ அக்வா அப்படின்னாலே வாட்டர். Aquaponics is a system of combination of conventional aquaculture with hydroponics in a symbiotic environment in which plants are fed with aquatic animals excreta or wastes. So aquaponics அப்படிங்கிறது it is a system of combination. So both aquaculture நடக்கும் hydroponics நடக்கும். ஸோ பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா அக்வாகல்ச்சர். ஸோ இந்த வாட்டரில் அந்த ஃபிஷ்ஷஸ் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸும் இருக்கும். ஸோ இதோட காம்பினேஷன், இந்த ரெண்டு காம்பினேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம்னா அக்வாபோனிக்ஸ் சொல்கிறோம். ஸோ அக்வா மீன்ஸ் அக்வாகல்ச்சர், போனிக்ஸ் மீன்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸும் அக்வாகல்ச்சர் ரெண்டு காம்பினேஷனை தான் என்னென்னு சொல்கிறோன்னா அக்வாபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அக்வாபோனிக்ஸ் இஸ் எ சிஸ்டம் of combination of conventional aquaculture with hydroponics in a symbiotic environment in which plants are fed with the aquatic animals excreta or wastes. ஸோ இங்கே வந்துட்டு இந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு அந்த பிளான்ட் எதை ஃபீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸோட வேஸ்டஸ் இல்லாட்டி எக்ஸ்க்ரீட்டா அதில் வந்துட்டு நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும் பிளான்ட்டுக்கு தேவையானது. ஸோ அதை ஃபிட் பண்ணி இந்த பிளான்ட் வந்துட்டு க்ரோ ஆகும். These wastes are broken down by nitrifying bacteria initially into nitrites and later into nitrates that are utilized by the plants as their nutrients. ஸோ இந்த வேஸ்டெல்லாம் வந்துட்டு எது ப்ரோக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, நைட்ரிஃபைங் பாக்டீரியா வந்துட்டு பிரேக் பண்ணும். ஸோ இனிஷியலாக நைட்ரைட்ஸாகவும் லேட்டர் பீரியடில் அதை நைட்ரேட்ஸாகவும் பிரேக் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு இந்த பிளான்ட் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். Thus, the wastes are utilized
and water is recirculated back to the aquaculture. So அந்த wastes எல்லாம் utilize ஆயிடும், அந்த water வந்துட்டு again recirculate ஆகும், aquaculture சிஸ்டத்துக்கு கூட recirculate ஆகும். Aquaponics consists of two main parts: aquaculture for raising aquatic animals like fish and hydroponics for raising plants. So aquaponics வந்துட்டு ரெண்டு மெயின் பார்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் aquaculture. இந்த aquaculture எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்காக, பிளான்ட்டை வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு. Green leafy vegetables like Chinese cabbage, lettuce, basil, coriander, parsley, spinach and vegetables like tomato, capsicum, chilies, bell peppers, sweet potato, cauliflower, broccoli and eggplant can be grown in aquaponics. ஸோ வந்துட்டு இந்த aquaponics டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் என்னென்ன பிளான்ட்ஸை க்ரோ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா cabbage, basil leaves, coriander leaves, parsley leaves, spinach, vegetablesல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் green leafy வெஜிடபிளில் பார்த்தீங்கன்னா tomato, capsicum, chilies, bell pepper, sweet potato, cauliflower, broccoli and eggplant, அதாவது it is nothing but brinjal. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த aquaponicsல நம்மளால க்ரோ பண்ண முடியும். ஸோ இதான் வந்துட்டு aquaponics. ஸோ aquaponics is nothing but it is a system of combination of conventional aquaculture with hydroponics. ஸோ இந்த aquaponicsல போத் அக்வாகல்ச்சரும் இருக்கும், ஹைட்ரோபோனிக்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டோட காம்பினேஷன் தான் என்னன்னு சொல்கிறோன்னா அக்வாபோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த அக்வாபோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்துட்டு அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ஃபீட் பண்ணி அது வந்துட்டு க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அக்வாபோனிக்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்மிங். ஸோ டெய்ரி ஃபார்மிங் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த கேட்டில் இதெல்லாம் இருக்குல்ல, டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதை தான் வந்துட்டு டெய்ரி ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. Dairy farming involves raising of cattle for milk production. So dairy farmingல என்ன இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அது பண்ணுவோம்னா milk productionக்காக பண்ணுவோம். It involves the proper maintenance of cattle along with collection and processing of milk and milk products which are useful to man. ஸோ இதில் என்னென்ன இது இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த கேட்டில், அதாவது வந்துட்டு அந்த கவ்வை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி கலெக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது வந்துட்டு மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸிங் பண்ணுவாங்க. Dairying is the production and marketing of milk and its products. ஸோ dairying அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங், அந்த மில்கில் இருந்து அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதையும் அதை அந்த மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெய்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்ரிங் இஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டில் ப்ரீட்ஸ். ஸோ இந்த டெய்ரி ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய கேட்டில் ப்ரீட்ஸ் என்னென்ன? த இந்தியன் கேட்டில் இன்க்ளூட்ஸ் கவுஸ் அண்ட் பஃபலோஸ். ஸோ இந்தியன் கேட்டில் ப்ரீட்ஸில் எது இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணலாம்னா கவ் அண்ட் பஃபலோஸ், அதாவது மாடு எருமை மாடு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறாங்க. தே ஆர் டொமஸ்டிகேட்டட் ஃபார் மில்க், மீட், லெதர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ அதை நம்ம எதுக்காக வளர்க்குறோம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மில்க், அதோட மீட், அதாவது வந்துட்டு மாட்டை இறைச்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட லெதர், அதோட தோலுக்காக. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்னால் மாட்டு வண்டியெலாம் இருக்குல்ல, ஸோ இன்னும் வில்லேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இதை வந்துட்டு டொமஸ்டிகேட், அதாவது வளர்க்குறோம். They belong to two different species, Bos indicus, Indian cows and bulls, and Bos bubalis, buffaloes. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது. என்னென்ன ஸ்பீஷீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Bos indicus and Bos bubalis, அதாவது buffaloes and cows-ஓட ஸ்பீஷீஸ். These cattle animals are reared for milk and farm labor. ஸோ இந்த கேட்டில் அனிமல்ஸை நம்ம எதுக்காக வளர்க்குறோம், மில்க்குக்காகவும் லேபர், ஃபார்ம் லேபர்ஸ், அதாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும் வளர்க்குறோம். தே ஆர் கிளாசிஃபைடு இன்டு 3 டைப்ஸ். ஸோ இந்த கேட்டில் அனிமல்ஸை நம்ம எவ்வளோ கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது டெய்ரி ப்ரீட்ஸ், ட்ரவுட் ப்ரீட்ஸ், டிராஃப்ட் ப்ரீட்ஸ், ஜுவல் பர்பஸ் ப்ரீட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ரீட்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரவுட் ஆர் டிராஃப்ட் ப்ரீட்ஸ்,
தேர்டு பார்த்தீங்கன்னா dual purpose breeds. ஃபர்ஸ்ட் பாருங்க dairy breeds. Dairy animals are domesticated for obtaining milk. ஸோ இந்த dairy animals நம்ம எதுக்காக domesticate பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மில்கை வந்துட்டு எடுக்கிறதுக்கு obtain பண்ணுறதுக்காக இதை domesticate பண்ணுவோம். The cows are high milk yielders. ஸோ இந்த cows தான் வந்துட்டு அதான் வந்துட்டு ஃபீமேல் கவுஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்துட்டு ஹை yielders, மில்க் ப்ரொடக்ஷனில் ஹை yielders. The dairy breeds are indigenous breeds and exotic breeds. ஸோ இந்த dairy breedsல ரெண்டு இருக்குது. என்னென்ன breed பார்த்தீங்கன்னா indigenous breeds and exotic breeds. Indigenous breeds are native of India. இந்தியாவோட நேட்டிவ் breed என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த indigenous breeds. They include Sahiwal, Red Sindhi, Dioni and Gir. ஸோ இது எல்லாமே இந்த breedோட வெரைட்டிஸ் தான். இந்த breedல என்னென்ன வரும்னு இன்க்ளூட் ஆகும்னா Sahiwal, Red Sindhi, Dioni and Gir. These cattle are well built with strong limbs, prominent hump and loose skin. ஸோ இந்த கேட்டில் இதோட பாடி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் லிம்ஸ் இருக்கும், ஹம்ப் இருக்கும், ப்ராமினன்ட் ஹம்ப் இருக்கும், அதே மாதிரி ஸ்கின் வந்துட்டு லூஸ் ஸ்கின்னாக இருக்கும். Milk production depends on the duration of lactation period. ஸோ இந்த கேட்டில்ஸில் வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடோட லாக்டேஷன் பீரியட், அதாவது வந்துட்டு ஆஃப்டர் த பர்த் ஆஃப் காஃபுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மில்க் ப்ரொடக்ஷன் பீரியடை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மில்க் ப்ரொடக்ஷன் பீரியட் இருக்கும். These local breed animals show excellent resistant to diseases. ஸோ இந்த லோக்கல் breed animals வந்துட்டு எக்ஸலண்ட்டாக ரெசிஸ்டண்ட், அதாவது டிசீஸுக்கு எக்ஸலண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது இண்டிஜினியஸ் breed. நெக்ஸ்ட் எக்ஸாட்டிக் breeds பாருங்க. எக்ஸாட்டிக் breeds ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண breed தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாட்டிக் breed அப்படிங்கிறது. They include Jersey, Brown Swiss and Holstein Friesian etc. ஸோ இந்த எக்ஸாட்டிக் breeds என்ன வாங்கினா ஜெர்சி, அதாவது ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்துட்டு இந்த ஆவின் அந்த விளம்பரத்துக்குலாம் வரும் தெரியுமா, அதான் வந்துட்டு ஜெர்சி. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகும். These foreign breeds are selected for long lactation period. ஸோ இந்த ஃபாரின் breeds வந்து நம்ம எதுக்காக செலக்ட் பண்ணுவோம்னா அதோட லாங் லாக்டேஷன் பீரியடுக்காக செலக்ட் பண்ணுவோம். அதாவது வந்துட்டு லாங் லாக்டேஷன் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக இதை செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டேரி breed. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரவுட் ஆர் டிராஃப்ட் breed. They are used for agricultural work such as tilling, irrigation and carting. ஸோ இதை நம்ம இந்த ட்ரவுட் ஆர் டிராஃப்ட் ப்ரீடை எதுக்கு யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு, அதாவது அக்ரிகல்ச்சருக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அதாவது உழுகிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். These include அமிர்த் மஹால், காங்கயம், அம்லச்சேரி, மால்வி, சீரி அண்ட் கலிக்கர் breeds. ஸோ இந்த breedல எதாவது இன்க்ளூட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கயம் மாடுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காங்கயம், அம்லச்சேரி, மால்வி, சீரிங்கிறத breeds எல்லாமே வந்துட்டு இந்த ட்ரவுட் அண்ட் டிராஃப்ட் breedல இன்க்ளூட் ஆகும். Bullocks are good draft animals while the cows are poor milk yielders. ஸோ bullocks பார்த்தீங்கன்னா good draft animals, ஆனால் cows வந்துட்டு poor milk yielders தான். இதான் செகண்ட். நெக்ஸ்ட் dual purpose breeds பாருங்க. The cows of these breeds provide milk and the bulls are useful to farm work. ஸோ இந்த கவுட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மில்க் ப்ரொவைட் பண்ணும், அதே மாதிரி புல்ஸ் வந்துட்டு எதுக்கு ஃபார்ம் ஒர்க், அதாவது காலை வந்துட்டு ஃபார்ம் ஒர்க்குக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன் இந்தியா these breeds are favored by farmers. நம்ம இந்தியாவில் ஃபார்மர்ஸ் எப்பவுமே இந்த dual purpose breed தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. They include ஹரியானா, அங்கோலே, கங்ராஜே அண்ட் தர்பக்கர். ஸோ இதில் இருக்கக்கூடிய breed species தான் இது. ஸோ இதான் வந்துட்டு டெய்ரி ஃபார்மிங். ஸோ கிராட்டில் breedsன்னு பார்க்கும்போது 3 இருக்குது. டெய்ரி breeds, ட்ரவுட் அண்ட் டிராஃப்ட் breeds, dual purpose breed. ஸோ டெய்ரி breeds பார்க்கும்போது அதில் 2 இருக்குது, இண்டிஜினியஸ் breed அண்ட் எக்ஸாட்டிக் breed. நெக்ஸ்ட் இண்டிஜினியஸ் breedனா இந்தியாவை நேட்டிவாக இருக்கக்கூடிய breeds தான் இண்டிஜினியஸ் breed. எக்ஸாட்டிக் breeds அப்படின்னா இம்போர்ட் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய breeds தான் வந்துட்டு இந்த எக்ஸாட்டிக் breeds. ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஏரோபோனிக்ஸ்னால் என்ன, அக்வாபோனிக்ஸ்னால் என்ன, டெய்ரி ஃபார்மிங். ஸோ டெய்ரி ஃபார்மிங்கில் ஃபஸ்ட்டு கேட்டில் breed பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு அந்த கேட்டில் ஃபீடோட காம்போசிஷன் என்ன, நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.
இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.